கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹாரர் த்ரில்லிங் ஜப்பான் அனிமே தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமே பேர் தான் டெத் நோட். இது சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட் 1குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடத்து காட்டுறாங்க. எப்படி அது சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊர்லலாம் யமன், அதாவது மரணத்தோட தேவர், அப்படி கடவுள் அப்படின்னுவோம்ல, அதே மாதிரி ஜப்பான்லேயும் ஷினேகாமிஸ் அப்படின்றவங்க தான் மரணத்தோட கடவுள். அவங்க ஒரு மனுஷனோட சாவை எப்போ நடக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த மரணத்தை பற்றி நல்லா தெரியும். அதே மாதிரி நிறையா ஷினேகாமிஸ் அதில் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அதாவது சில ஷினேகாமி தன்னோட வாழ்க்கை ஏண்டா வாழ்கிறோம், சில பேர் தன்னோட வாழ்க்கையை அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக வாழ்வாங்க. ஆனால் ரியோகோ ஷினேகாமி, இந்த ஒரு ஷினேகாமி தன்னோட வாழ்வில் ஏண்டா வாழ்கிறான் அப்படின்னு இருக்குது. இதுதான் ஒரு அந்த ஷினேகாமிக்கெலாம் ஒரு ஹெட்டு, முக்கியமான ஒரு ஷினேகாமி அந்த மாதிரி சொல்லப்படுது. இப்போ ஒரு ஸ்கூல் காட்டுறாங்க. இந்த ஸ்கூலில் இவர் தான் நம்ம ஹீரோ, அதாவது லைட் யகாமி. இவரும் இந்த ஷினேகாமி மாதிரி தான், இந்த ரியோகோ ஷினேகாமி மாதிரி தான், ஏண்டா நம்ம வாழ்கிறோம் அந்த மாதிரி தான். ஆனால் ஸ்கூலில் இவர் தான் டாப்பர், அதாவது ஃபஸ்ட் ரேங்க்கு, என்ன டெஸ்ட் வச்சாலும் ஃபஸ்ட் ரேங்க்கு, நல்லா படிக்கிறவர், அந்த மாதிரி லைட் யகாமி இருக்கிறாரு. இப்போ டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ, அதாவது லைட் யகாமியும் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஏன்டா நம்ம வாழணும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நம்ம இருக்கிறதுக்கு செத்தாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஷினேகாமியும் லைட் யகாமியும் ஒரே தான், அதே மாதிரி தான் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் கணத்தில் சோகமாக போட்டுட்டு கையை போட்டுட்டு ஜன்னலில் பார்க்குறான், ஏன்டா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஜன்னலில் பார்த்தா ஒரு புக்கு உழுவுது. என்னடா அது புக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதை ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்த்தா அந்த புக்கு பேர் தான் டெத் நோட்டு அப்படின்னு ஏதோ லைட்டாக அது தெரியுது. என்னடா அது டெத் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்கூல் முடிஞ்சோன்னே சாயங்காலம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்த நோட் பண்ணிடுறாரு, எங்கே உழுவுது அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கார். நம்ம சாயங்காலம் ஸ்கூலும் முடிஞ்சிடுது. சில பசங்கள்லாம் வீட்டுக்கு போகிறாங்க, சில பேர் அங்கேயே நின்று பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டு எங்கே இருக்கு அந்த புக்கு அப்படின்னு போய் தேடுறாரு. அந்த கிரவுண்டில் ஒரு இடத்துல விழுந்துச்சுல, சரி அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் விழுந்துருக்கு. என்ன புக்கு, டெத் நோட்டா? இது என்ன பேரே வித்தியாசமாக இருக்குது, மரண புத்தகமா இப்படின்னு ஒரு புக்கை, என்னடா இது புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்குள்ளே திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா அதில் சில ரூல்ஸ்லாம் எழுதியிருக்கு. என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் யார் பேர் எழுதினாலும் அவங்க 40 செகண்ட்ஸோ 40 மினிட்ஸில் இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க அந்த மாதிரி போட்டிருக்கு. ஆனால் இவங்க இதில் எழுத போகிற பேர் உங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சியாக இருக்கணும், அப்போ தான் இதில் எழுதுனா அவங்க இறப்பாங்க, அந்த மாதிரி இதில் போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னடா இது முட்டாள்தனமாக இருக்குது, இனிமேல் முட்டாள்தனமான புக்கெலாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அங்கேயே வச்சுட்டு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது, அதனால் அந்த புக்கை எடுத்துகிட்டு தன்னோட பேக்குள்ளே போட்டு போயிடுறான். ஏன்னா இருந்தாலும் அதாவது ஒரு விசித்திரமான ஒரு திங்கை பார்த்தா நமக்கே ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல. அதனால் நம்ம ஹீரோவும் அந்த புக்கை தன்னோட பைக்குள்ளே போட்டு போகிறான். போகிற வழியிலலாம் ஃபுல்லாக நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போகிறான், என்ன புக்கு, இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போய் பார்க்குறான், திறந்து பார்க்குறான், அந்த ரூல்ஸ்லாம் படிக்கிறான். சரி இதில் எழுதி பார்ப்போமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதி பார்ப்போமா அப்படின்னு நினச்சிக்கேன். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதி அப்புறம் நம்ம எதுவும் கேஸில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோவும் அமைதியாக போய் படுத்துட்டு டிவி பார்க்குறான். சரி நம்ம யாராவது எழுதி பார்ப்போம், இதெல்லாம் உருட்டாக தான் இருக்க போகுது, இதெல்லாம் அப்படி நடக்காது, சும்மா எழுதி பார்ப்போம், ட்ரை தான் பண்ணி பார்ப்போம், ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பேனாவெல்லாம் எடுத்துகிட்டு அதில் எழுத போகிறான். யார் பேர் எழுதுறது, இப்போ தான் ஒரு டவுட்டே அவனுக்கு, யார் பேர் எழுதுறதுன்னு. சரி யார் பேர் எழுதலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்க்க, அப்போ ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போட்டுறான், அதாவது நியூஸ் போகிறாங்க. அதில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன்ஸ் அவங்கள ஒரு கிட்னாப்பை கடத்திட்டான் அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே நம்ம அவங்க பேர்லாம் சொல்கிறான், இந்த நியூஸில் வாசிக்கிறேன். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இவன் பேர் எழுதிடலாமா ஒரு வேளை அப்படின்னு பார்க்குறான். அவன் பேர், அவன் மூஞ்சி அதெல்லாம் தெரியுது. ஏற்கனவே டெத் நோட்டில் சொல்லியிருப்பாங்களே, அவங்க பேர் மூஞ்சிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லணும்னு நம்ம ஹீரோவும் அவன் பேரை எழுதிடுறான். எழுதணுன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்குறான். என்ன இப்போ மணியை பார்ப்போம், 40 செகண்டில் இழக்கிறேனா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் க்யூரியாசிட்டியோடு உட்காந்துருக்கான். அப்போ நியூஸில் போடுறாங்க, இந்த மாதிரி அந்த கிட்னாப்பர் செத்துட்டான் ஹார்ட் அட்டாக்ல, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்கிறான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கும் ஷாக் ஆகிடுறான். இது எப்படிடா நடந்துச்சு,
உண்மையாலுமே இந்த நம்ம எழுதுனது தானா, இல்லை அவனா இறந்துட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு பார்க்க இதெல்லாம் ஏதாவது ஃப்ளூக்கில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் டியூஷனுக்கு கிளம்பிடுறான். டியூஷனில் போயிட்டு அங்கே பார்த்தா சில பசங்க வந்து ஒரு பையனை வந்து ட்ராக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா இவங்கிட்டேருந்து அந்த பையன்கிட்டேருந்து காசுலாம் பிடுங்கிட்டு ஏய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ராகிங் பண்ணுறான். இதை பார்த்தாலும் நம்ம ஹீரோவும் இவனுங்க பேர் ஒரு வேலை எழுதிடலாமா அந்த டெத் நோட்டில் அப்படின்னு நினைக்கிறான். வேணாம் அப்புறம் நமக்கு தெரிஞ்சவன் தானே, அப்புறம் அதை செத்துட போகிறான், அப்புறம் நம்ம மேலே தான் கேஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே வந்து கிளம்பும்போது அவன் ஒரு புக் ஸ்டாலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு ஃபுட்பாத்தில் நடந்து போயிட்டுருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ போகிற வழியில் பார்த்தா சில அதாவது கிட்னாப்பர்னு சொல்ல முடியாது, சில ரவுடிஸ் அவங்க வந்து அந்த போகிற மக்கள்கிட்ட வந்து கொலை அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஹீரோவும் அப்போ வந்து அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி புக் ஸ்டால்கிட்ட போயிடுறான். அப்போ வந்து அவங்களாம் வந்து அந்த மக்கள்கிட்டேருந்து கொள்ளை அடிக்க போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கண்டுக்காம மாதிரி போய் புக் ஸ்டால்குள்ளே போய் புக்கு படிக்கிறான். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு உடனே பொங்கிருச்சு கோவம். அதை சரி இவனுங்க பேரை எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடர் பேரை ஒருத்தன் கத்தி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னா அவன் பேரை இவன் மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டான்ல, அதனால் அவன் பேரை எழுதிடுறான். எப்படி சாகணும் அப்படின்னு சொல்லி 6.65 செகண்டில் எழுதிட்டா அவங்க இறந்துருவாங்க எப்படின்னு. அப்போ வந்து ஒரு ட்ரக்கில் இடித்து செத்துடுறான். நம்ம ஹீரோவும் அப்படி எழுதிடுறான். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுறான். என்னடா இது, உண்மையாலுமே அப்போ இந்த டெத் நோட்டில் போட்டிருக்க மாதிரி சாவாங்களா எழுதுறவங்க அப்படின்னு பார்த்துட்டு இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கே. இப்போ இங்கேருந்து நம்ம ஹீரோவும் சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஷினேகாமிஸை காட்டுறாங்க. அதாவது இந்த ரியோகோ ஷினேகாமி தான் ஒரு கிட்ட 2 டெத் நோட் இருக்குது. அந்த 2 டெத் நோட் இதுக்கிட்டலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சில ஷினேகாமிஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ரியோகோ ஷினேகாமி ஊர்வாயை அடக்க முடியுமா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஷினேகாமிஸை விட்டுட்டு போயிடுறான். சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இப்போ இந்த ரியோகோ ஷினேகாமி தான் ஒரு 2 டெத் நோட் வச்சுருக்கு. அதில் ஒரு டெத் நோட்டை தான் இந்த பூமிக்கு போட்டுருச்சு கீழே. அந்த டெத் நோட்டு தான் இப்போ நம்ம ஹீரோ அதாவது லைட் யாகாமிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று டெத் நோட் வந்து ரியோகோ ஷினேகாமிக்கிட்டே இருக்குது. சரி இப்போ நம்ம எர்த்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் மாதிரி அவங்க கிரகத்திலே இருக்குது போல். அதுலேருந்து நம்ம ஷினேகாமி வந்து அதாவது ரியோகோ ஷினேகாமி கீழே உதிச்சு வந்துடுது. இவனை போய் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து கிளம்பிடுது. நம்ம இப்போ ஹீரோ நம்ம அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது இந்த எகாமி அதாவது ஷினேகாமி அது வந்து அவன் வீடு எங்கே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட கேட்குறாங்க, என்னடா எப்படி டெஸ்ட்லாம் பண்ண, எப்போதும் போல் நீ தான் ஃபஸ்ட் மார்க்கா அப்படின்ற கேட்குற மாதிரி அவன் அம்மா கூட நம்ம ஹீரோ லைட் யாகாமி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ லைட் யாகாமி சொல்கிறான், இந்த மாதிரி ஆமாம்மா நான் தான் எப்போதும் போல் நல்ல மார்க்கு, எங்கே கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கிட்டேயும் அந்த ரிப்போர்ட் அதாவது ரேங்க் கார்டை காட்டுறான். ரேங்க் கார்டை காட்டினோன்னே அவங்க அம்மாவும் சந்தோஷமாகி சூப்பர்ரா எப்போதும் போல தான் நீ தான் ஃபஸ்ட் மார்க்கு, சூப்பராக படிக்கிற, இதே மாதிரி தான் கங்க்ராச்சுலேஷன், இதே மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவனை மேலே போக சொல்கிறாங்க. அப்போ வந்து அவனும் மேலே போய் இந்த மாதிரி எப்படி அதெல்லாம் நடக்கும், அந்த மாதிரி டெத் நோட்டில் யார் பேரையா வேறு யார் பேரையா எழுதலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவன் நினைக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கவங்க கெட்டவங்க பேர்லாம் இதில் எழுதி கொண்டுடலாம், அப்போ தான் நிறைய பேர் செத்துருவாங்க, இந்த உலகமே நல்லவங்க இருக்க மயமாக மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோவும் நிறையா பேர் எழுதிடலாம், நிறைய கெட்டவங்க பேர்லாம். அவங்க நம்ம ஹீரோ யோசிக்காமல் அவங்க பேர்லாம் எழுதிடுறான் பயமே இல்லாமல். அந்த கெட்டவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஷினேகாமி அதாவது ரியோக்கு ஷினேகாமி அவங்க வீடை கண்டுபிடிச்சி இவன் வீட்டுக்கு வந்துடுறான், லைட் யாகாமி வீட்டுக்கு. இப்போ இந்த ஷினேகாமி வந்ததை பார்த்து நம்ம லைட் யாகாமியும் பயந்து போயிடுறான். யார் நீ அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஷினேகாமியும் சொல்லுது, நான் தான் ரியோகு ஷினேகாமி, பயப்படாத, நான் ஒன்றும் உன்னை கொல்லலாம் வரல, பரவாயில்ல என்னை கொன்னுக்கோ, எனக்கே இந்த பூமியில் வாழ்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னா, கிறுக்கு வேலை, நான் உன்னை கொல்லலாம் ஒன்றும் வரல, நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்க தான் வந்தேன், இந்த டெத் நோட் உனக்கு தான் கிடச்சிருக்கு, நான் தான் இந்த ஒரு டெத் நோட்டை பூமியில் போட்டிருக்கேன், என்ன அதை வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரியோக்கும் சொல்லுது, இல்லை அதெல்லாம் இல்லை, நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்க தான் வந்தேன். இந்த நம்ம ஹீரோவும் நிறைய பேரை எழுதி வச்சுருக்கான், பரவாயில்லையே நான் கூட இத்தனை பேர் எழுத பயப்படுவேன், அப்போ இதனாலேயே ஒரு ஷினேகாமி இன்னொன்று ஷினேகாமியை கொல்ல முடியாது, ஆனால் உன்னோட
டெத்து வரும்போது நான் வந்து உன்னோட டெத்தை ஒரு டெத் நோட்டோட லாஸ்ட் பேஜில் எழுதுவேன். அப்போ வந்து நீ நரகத்துக்கும் போக மாட்ட, சொர்க்கத்துக்கும் போக மாட்ட அப்படின்ற சொல்கிற மாதிரி இந்த சினேகாமியும் நம்ம லைட் யகாமி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா நம்ம லைட் யகாமியும் சொல்கிறான், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, நானும் ஒரு சினேகாமி, இப்போ நீனும் மக்களை கொல்றீல, அதை கெட்டவங்களை கொல்றீல, அதனால் இப்போ நீனும் சினேகாமி தான், இப்படி பட்டவன் கிட்ட தான் என் டெத் நோட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் ஒன்று தோணுது, நமக்கு நிறைய கெட்டவங்க பேர் எழுதணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் டக்கு டக்கு டக்குன்னு அந்த டெத் நோட்டில் ஒவ்வொரு கெட்டவன் பேரையும் எழுதி கொள்கிறான். ஒவ்வொருத்தனும் சூசைட் பண்ணியும் ஜெயிலில் போயும் நரகத்தை அந்த மாதிரி போயும் சாவுறானுங்க ஒவ்வொரு கெட்டவனும். இப்போ இந்த ஹீரோவும் பாரபட்சமே இல்லாமல் ஒருத்தன் பேரையும் எழுதுகிறான். அப்போ வந்து எழுதுகிறாங்க இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் நிறைய பேர் திக்கி போயிருக்கானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒருத்தனை கூட விடலையே, எல்லா கெட்டவனையும் போட்டு அடித்து தள்ளுறான், எழுதியே கொள்கிறான் அத்தனை பேர்த்தையும். இதே மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான், இப்படியே பண்ணால் இந்த உலகமே கெட்டவங்க கிட்டேருந்து விடுதலை நல்லவங்க ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க இதோட.